ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பில் மதராசி அப்படின்ற ஒரு திரைப்படம் வரப்போகுது. நம்ம ஏஆர் முருகதாஸோட டிரெக்ஷனில் நம்ம ருக்மிணி வசந்த் இந்த படத்தில் வந்து பேரிங்காக நடிச்சிருக்காங்க எஸ்கேயோட. அண்ட் அன்றைக்கி இந்த பாட்டுக்கான ஒரு ப்ரோமோ கட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு நான் எடுத்து பண்ணலான்னு தான் இருந்தேன். ஆனால் ஸ்ட்ரைட்டாக இந்த பாடலே பார்த்துட்டு வந்துடலாமே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து இன்றைக்கி இந்த பாட்டை இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து 3 நாள் ஆச்சு. எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க, கேட்டும் இருந்திருப்பீங்க. இந்த பாடலுக்கான ஒரு கருத்து, ஒரு மைண்ட் செட் உங்கள் எல்லாருக்கும் இருக்கும். பட் பரவாயில்ல, மறுபடியும் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. அந்த பாடலை கேட்டுட்டு வந்துடலாமா ஸ்ட்ரைட்டாக. அந்த பாட்டோட பேர் வந்து சலம்பலா. நம்ம சாய் அபியங்கரோடைய குரல் இந்த ஒரு பாட்டு வெளிவந்திருக்குது. அண்ட் அனிருத்தோட மியூசிக் இந்த படத்துக்கும் சரி, இந்த ஹோல் ஆல்பம்க்காக தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் ஏஆர் முருகதாஸருக்கு இந்த ஒரு படம் எப்படி இருக்க போகுது தெரியல, கம்பேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் சிகண்டார் ஹிந்தியில் அவ்வளோவா போகலை, வரவேற்கலை. அண்ட் இந்த ஒரு படம் அதுக்கான எதிர்பார்ப்பு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அதிகமாக இருக்குன்றதுல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக பாடலை பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் சூப்பர் சுப்பு இந்த லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. சாயோடைய மியூசிக் 2 சென்சேஷன்ஸ் பெருசாக பாட போகிறாங்க. அனிருத். Okay, ready? 3, 2, 1 and here we go. சலம்பல அடியே கங்கம்மா, பெருப்புல சிரிக்கிற ஹனியே. ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது? லவ் ஃபெயிலியர் மச்சான். அச்சச்சா பைலா, இப்ப நான் சோகமா தானே. இது அனியோட வாய்ஸா சோகம் இல்ல சாயோட வாய்ஸா? எங்களுக்கு இல்ல, கொஞ்சம் குழப்பமா இருக்கு. வைபா பாடு. I was not even ready. அதுக்குள்ள சலம்பலா ஆரம்பிச்சிட்டாங்க. யார கொரியோகிராஃபர் தெரியல. எனர்ஜியா பாருங்க, வெரி வெரி டான்ஸ்ல வெரி. பாட்டு மட்டும் மாட்டிக்கிச்ச வைபா, ஒன்பே நைட்டு மட்டும் முழிச்சுக்கிட்டா நெக்ஸ்ட் கட்டோ கூட்டம் மட்டும் சுத்திக்கிச்ச ட்ரைபா. வருஷம் மிச்சாமில்ல ஜீப்பே வச்சாதில்ல, மனச மட்டும் தந்த பிரைபா. மாலத்தி ருக்மிணி பேர் மாலத்தி. ஃப்ரெண்ட்ஸ் ஆடிச்சாதில்ல, லவ்ஸா மட்டும் சொன்ன ஹைப்பா. இப்போ சலம்பல அடியே கங்கம்மா, வெறுப்புல சிரிக்கிற ஹனியே. நானும் பழம்பல இனிமே நோபங்காமா, களத்துல கலிக்கிற தனியே. சாய் அபியங்கர். ஓகே, சேகர் விஜய் அதுதான். அன்எக்ஸ்பெக்டட்ல எனர்ஜி தான், ஹைப். இனி ராசமிக்கா வந்தாலும் சண்டையாவா நின்னாலும் திரும்பி பார்க்க கூட மாட்டேனே. என்ன பூக்கின்னு சொன்னாலும் ஓகே, ரகு. ராக்கி கட்ட சொல்லி கேட்பேனே. டார்கெட் ஃபிக்ஸ், தேவல சிக்ஸ், மூவ் ஆன் பண்ணாத பக்கா ஃபிளெக்ஸ். மார்க்கெட் பெருசு, மைண்ட் செட் புதுசு, டேலண்ட் காட்டாத நிலைக்கு பர்சே. பர்சே மிச்சமில்ல ஜீபே வச்சாதில்ல, மனசா மட்டும் ஒர்க் எழுதுற மாதிரி இருக்கு லிரிக்ஸ். பெருசா பில்டப் இல்ல, ஃப்ரெண்ட்ஸா நெச்சதில்ல, லவ்ஸா மட்டும் சொன்ன ஹைப்பா. இப்போ சலம்பல அடியே கங்கம்மா, வெறுப்புல சிரிக்கிற ஹனியே. இது ஒரு போர்ஷனுக்காக நான் வந்து ரசிச்சு பார்க்கலாம். பழம்பல இனிமே நான் கங்கம்மா, களத்துல கலிக்கிற தனியே. Men in Black. சலம்பலா மதராசி. அண்ட் செப்டம்பர் 5th இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் கிரெடிட்ஸ் ஜங்லி மியூசிக் தமிழ். பாடலை பார்த்து முடிச்சிட்டோங்க. ஒரு லவ் ஃபெல்ச்சர் சாங்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஃபீல் இருக்கும், அதில் ஒரு இமோஷன் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அனிருத் வந்து ஒரு சில டைமில் அந்த லவ் ஃபெல்ச்சரை கூட கொண்டாடுற விதமாக நமக்கு வந்து
ஒரு பாடல தருவார். ஸோ அதில் வந்து அப்படியே ரெமோ எனக்கு அப்படியே ரெமோவுக்கு நான் வந்து போயிட்டேன், த்ரோ பேக் கொடுத்துடலாம் அப்படியே ரெமோக்கு. எனக்கு அந்த ஒரு பாட்டு ஒரு தியேட்டர் முன்னாடி சாரி பாட்டு மறந்துட்டேனே, ஏதோ ஒரு சாங்னு வரும்ல, அந்த சாங் தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து எஸ்கேயோடைய வைப் இதெல்லாம் தாண்டி ஹிஸ் எனர்ஜி லெவலுங்க. ஆரம்பத்தில் இப்படி அந்த கிராஃப் வந்து இட் ஜஸ்ட் ரைஸ்ட் அப் சடன்லி ஆல் ஆஃப் அ சடன். அவரோட டான்ஸை பார்த்து நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஹவு மச் ஹி ஹாஸ் இம்ப்ரூவ்ட். அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை தாண்டிங்க ஹிஸ் டெடிகேஷன் லெவல் டுவர்ட்ஸ் ஆக்டிங் இதில் வந்து தெளிவாக தெரியுது. அண்ட் இது ஒரு பக்கா வைப் மெட்டீரியல் இன் தி தியேட்டர். ஸோ தியேட்டரில் கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பிளாஸ்ட் சாங்காக தான் இது இருக்க போகுது. அண்ட் சாயோடைய மியூசிக் சாயோட சிங்கிங் ரெண்டிஷனில் அனிருத்தோட மியூசிக் 2 பெரிய சென்சேஷனுங்க. தமிழில் இல்லை, காலிவுட் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஆல் இண்டியா வைட் பார்க்கும்போது 2 பெரிய சென்சேஷன்ஸ் ஒரு பாடலில் இணைந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த பாட்டுக்கு அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும். அண்ட் அன்னைக்கு அந்த ப்ரொமோ கார்ட்டில் வந்து சாய் தான் பாடுறேன்னு எனக்கு தெரியாது. நான் ட்விட்டரில் போய்ட்டு பார்த்தேன், மியூசிக் வந்து அனிருத் சங் பை சாய் அப்படிங்கிறோடனே ஷாக் ஆகிட்டு, என்னடா அதுக்குள்ளேவா அப்படின்ற மாதிரி. அண்ட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் இந்த சாங் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு லைட்டாக இருந்துச்சு. அண்ட் சலம்பல என்ற ஒரு ஆரம்பம் இருக்குல்ல, அந்த ஒரு போர்ஷனுக்காகவே இந்த பாட்டை கேட்கலாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இஸ் டான்ஸ் தான் மெயின் இதில். இன்னொரு பக்கம் வந்து ஏஆர் முருகதாஸ் சாருக்கு இது ஒரு கம்பேக் இருக்கான்னு, பிகாஸ் சிகண்டார் ஹிந்தியில் வந்து அவ்வளோ பெருசாக வரவேற்கல, மக்கள் அந்தளவுக்கு பெருசாக போகலை. ஸோ தமிழில் மறுபடியும் கம்பேக்காக கொடுக்கறதான் இந்த ஒரு படம் ஷுட் மேக் ஹிம் யூனோ வர்த் இட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் நல்லாயிருக்கு பார்க்கும்போது. அண்ட் இதில் வந்து ரகு வர்சஸ் மாலதி, ரகு எனக்கு சிவகார்த்திகனோட பேர் இருக்கும், அண்ட் மாலதி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நேம் இல்லை 2 பேருக்கும், நல்லாயிருக்கு பார்க்கும்போது. அண்ட் அதுதான் இந்த பாடலோடைய ஒரு லவ் அதெல்லாம் தாண்டி இல்லை, லவ்வெல்லாம் வேணாம், ஃபெல்ச்சர் தூக்கி ஒரு வீசிட்டு நீங்கள்லாம் வைப் பண்ணுங்கடா மக்களே அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு சாங்கை தந்திருக்காங்க. அண்ட் கேட்கவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் அனிருத் எங்கே போனாலும் அனிருத் சாய் இவங்க 2 பேர் எங்கே போயிட்டு மியூசிக் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் போயிட்டு பார்த்தாலும் either they will sing, either they will make music for the whole album. அதான் ரொம்ப பெரிய யங் ஸ்டார்ஸுங்க இவங்கெல்லாம். ஸோ நமக்கு வந்து இனி வர காலங்களுக்கு இவங்க தான் மியூசிக் வந்து கன்சிஸ்டண்ட்டாக தரப்போகிற 2 பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ். ஸோ லெட்ஸ் சி இந்த படத்துக்கான மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, ஆல்பம் லைக் சாங்ஸ் இருக்குது, மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தா தான் தெரியும். ஒரு பாடலை வச்சே நான் வந்து ரொம்ப ஹைப் ஏற்றியெல்லாம் பேச விரும்பலை. ஸோ எனக்கு இந்த பாடல் பிடிச்சிருந்துச்சு கேட்கும். சலம்பல அந்த ஒரு போர்ஷனுக்காக கேட்கணுன்னு இருக்குது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நீங்கள் இந்த பாட்டை வந்து 3 நாள் முன்னாடி கேட்டிருப்பீங்க, கேட்டவங்க கண்டிப்பாக பரவாயில்ல, இப்போ கேட்டிருப்பீங்களா மறுபடியும் நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். எந்த ஒரு விஷயம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்றது கீழே கமெண்ட்டை சொல்லி விட்டுருங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இல்லை, அடுத்து இன்னும் பல வீடியோஸ் இருக்குதுங்க வாரத்துக்கு. இது இப்போ தான் 2 வீடியோ நான் முடிச்சிருக்கேன். அடுத்தடுத்தா வீடியோ பண்ணணும் வந்தால் என் பிரெயின் வந்து அது ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது சில விஷயங்களுக்கு. ஸோ இன்கேஸ் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் அது கீழே கமெண்ட்டில் மறுபடியும் சொல்லிவிட்டுருங்க. நான் மறந்துருந்தேன். நான் இன்கேஸ் உங்களுக்கு கண்ட்ராஸ்டிங்கான பாயிண்ட் ஏதாச்சும் இருக்கும்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணணும், இல்லை நான் இதை பற்றி யார் சேர்த்து பேசுகிற மாதிரி தான் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம், கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ஹாரி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.